வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம டாரட் ரீடிங் மூலமாக இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், உங்களுக்கு என்ன எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வாரம் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக. டாரட் ரீடிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தின் மூலமாக, இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம இந்த வாரம் சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் இந்த டாரட் ரீடிங் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும், நம்ம இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கார்டு சொல்லக்கூடிய சில பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதன்படி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா இந்த பதிவின் இடையில், அதாவது இந்த பதிவினுடைய கடைசியில் நான் சொல்லுவேன், அதை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்கள், அந்த சனி பெயர்ச்சி 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. அதிகப்படியான சில வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம இன்னைக்கு அந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். வார பலன்கள்ன்ற போது நீங்கள் சில விஷயங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க, சில விஷயங்கள் எப்போ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை இந்த டாரட் ரீடிங் மூலமாக பார்க்கும்போது இதில் கிரகங்கள் சம்பந்தப்படவே படாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த டாரட் ரீடிங் பார்க்கும்போது நமக்கு கிரகங்களினுடைய சம்பந்தமே இருக்காது. அந்த சித்திரத்தில் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களினுடைய சப்போர்ட் மூலமாக தான் இந்த சித்திரம் நமக்கு உண்டான பலன்களை சொல்லும். இப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். முதல்ல அந்த டாரட் ரீடிங்கோடைய அந்த டாரட்டினுடைய எனர்ஜி லெவலை செக் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு புத்தாண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இப்போ இந்த பெண்டுலம் மூலமாக நம்ம அந்த எனர்ஜி லெவலை செக் பண்ணும்போது அது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருந்தது. அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் இப்போ இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இந்த கார்ட்ஸை நம்ம பாசிட்டிவாக வைப்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உண்டான பலன்களும் ஒரு அருமையான பலன்களாக இருக்கும். இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாற்றத்தினால மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலைக்குண்டான அலைச்சல்கள் நீங்கி அந்த அலைச்சல்களுக்கு உண்டான ஒரு பயனாக அந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்களோ இந்த வாரம் அவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு கார்டாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கத்தி மேலே ஒரு கிரீடம், பூ கிரீடம் வந்திருக்கு. அந்த பூ கிரீடம்ன்றது அதிகப்படியான ஒரு அந்த கத்தின்றது உங்களுக்கு உண்டான ஒரு வழிகளை உணர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறீங்க மேஷராசி என்பர்கள். இந்த நேரம் அதற்குண்டான ஒரு வெற்றி வாய்ப்புகளை, ஒரு வழி மேலே ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த மேஷராசி என்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு டென்ஷன் காரணமாக குழப்பத்திலேயே இருக்கிறீங்க நிறைய மேஷராசி என்பர்கள். அந்த குழப்பநிலை சூழ்நிலை மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு முழுவதுமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த வாரத்தில் மேக்சிமம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய அலைச்சல்கள் சேர்ந்து அதே சமயத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ
ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தன்னுடைய சேமிப்பை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பீங்க. அந்த சேமிப்பில் ஏதாவது ஒரு குறைகள் வந்துடக்கூடாது, இருக்கிற சேமிப்பை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப விழிப்போடு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. ஆனால் கடந்த காலத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான சேமிப்புகள் குறைந்த ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போது இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டாரட் ரீடிங் மூலமாக என்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜி செக் பண்ணிக்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டாரட் ரீடிங் எதுக்காக நம்ம இந்த பெண்டுலம் யூஸ் பண்ணுறோம்? இந்த பெண்டுலம் மூலமாக இந்த டாரட்டில் பார்த்திங்கன்னா இந்த கார்டில் அதனுடைய எனர்ஜி தெரியும். இப்போ வலப்பக்கமாக சுற்றும்போது கிளாக் வைஸ் சுற்றும்போது நமக்கு அதனுடைய எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா நமக்கு அதனுடைய எனர்ஜி நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கார்டுக்கு உண்டான பலன்களை சொல்ல முடியும். அதனால் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலைகள் அடுத்து தொழில்களில் நிறைய ஒரு இழப்புகளை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. இழப்புகள்னால் சாதாரண இழப்புகள் கிடையாது, திடீர்னு வேலை இழப்புகள். தொழிலில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நல்லா போயிட்டு இருந்த தொழில் கடந்த ஓராண்டு காலமாக 6 மாதத்திற்கு மேலாக சில பாதிப்புகளை இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்து வந்துட்டுருக்கிறீங்க. இப்போது இந்த வாரம் நீங்கள் உங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு இடத்துல போய் கடன் கேட்டால் அந்த கடன் வரமாட்டேங்குது, இன்னொரு இடத்துக்கு அலைய சொல்கிறாங்க. அப்படியா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வாரம் வந்திருக்கிற கார்டு பார்த்திங்கன்னா தி மெஜிஷியன் வந்திருக்குது. அதாவது இறைவன் துணை நிற்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்க போகுது. அதாவது எதுவுமே வேண்டாம் அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் சில அத்தியாவசிய தேவைகள் உங்களுக்குன்னு சில இஎம்ஐஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இஎம்ஐயே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக கட்டாமல் வந்திருப்பீங்க. இந்த வாரம் அதற்குண்டான சில ஏற்பாடுகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இழப்புகள் இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வாரம் முழுவதுமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் அவங்களுடைய உடல் நலனில் ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க. இப்போ இந்த வாரம் அதில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த ரிஷபராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட அதாவது முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும். அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் மருத்துவ ஆலோசனை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த வாரம் அதற்குண்டான ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ மருத்துவத்துக்கு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாலே அங்கே நமக்கு ஏதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் சொல்லிடக்கூடாது அப்படின்னு பயந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அந்த இறைவனுடைய அதாவது உங்களுடைய தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தையும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. யாராவது கடன் வாங்கியிருக்கிறீங்க, அதாவது பர்சனல் லோன் டாப் அப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இழுத்தடிச்சிருக்கோம். இந்த வாரம் அதற்குண்டான அப்ரூவல், அடுத்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் சில பேர் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. மாணவ செல்வங்களுக்கு அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேயும் வெளியில் போகிறது வர்றது இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதாவது இந்த மெஜிஷியன் உங்களுக்கு பரிபூர்ண அருள் எப்போ கிடைக்குது? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இந்த மாணவ செல்வங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம். அதனால் எங்கே வெளியில் போனாலும் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். யாராக இருந்தாலும் சரி, தொழிலில் அதிகப்படியான சில வரத்துக்கள் அதாவது வருமானங்கள் ஏதாவது வர வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த வாரம் போய் நீங்கள் அதை போய் அப்ரோச் பண்ணினீங்கன்னா
கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு முடிவுகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு கலகலப்பான ஒரு முகத்தோடையே இருக்கக்கூடியவர்கள், எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசைப்படுறவங்க நீங்கள் மிதுன ராசி என்பர்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை பெரிதளவு பிரச்சனையாக ஆக்காமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அதையும் மனசுக்குள்ள வச்சுட்டு அப்படியே சமாளித்து செல்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரம், அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியா இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில், அதாவது டேரட் ரீடிங் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டேரட் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெண்டுலம் மூலமாக அதனுடைய டேரட்டினுடைய எனர்ஜி செக் பண்ணும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு போன வாரமும் நமக்கு இப்படி இதே மாதிரி தான் வந்தது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தான் இதுக்குண்டான காரணமே. எந்த வேலைகள் எடுத்தாலும் தடைகளாக இருக்குது இவங்களுக்கு. எந்த வேலையிலையும் பார்த்திங்கன்னா பெருமளவு ஒரு முன்னேற்றங்கள் இருக்க மாட்டேங்குது. நிறைய விஷயத்தில் அவமானங்கள் அசிங்கங்களை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் மிகவும் எதிர்மறையான ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மனதுக்குள்ளே போயிட்டுருக்கு. நம்ம மிதுன ராசி என்பர்களுக்காக இந்த டேரட் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நல்ல தெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பண்ணிக்கும் போது அதனுடைய பெண்டுலம் ஆகப்பட்டது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் டேரட் ரீடிங்கில் என்ன கிடைக்க போகுது? நிறைய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நண்பர்கள் கிட்ட ரொம்ப சகஜமாக இருப்பீங்க. நண்பர்கள் தான் உலகமே, நமக்கு நண்பர்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நண்பர்கள்கிட்ட அதிகப்படியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு புரிதல்களோடு செயல்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். தன்னுடைய நண்பர்களை முழுமையாக நம்பி இருப்பாங்க. நண்பர்கள் தான் உலகமே இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் மீடியா துறையில் இருக்கிறீங்க மிதுன ராசி என்பர்கள். இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, தொழில் வேலை சம்பந்தமாக இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடன் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக வாங்கணும். அந்த கடனில் பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யார்கிட்டையாவது நீங்கள் கடனுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறீங்க, அவங்க இந்த வாரம் வர சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வாரம் வாங்கும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்களுக்கு கடன்காரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் யாரையாவது நம்பி தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக, குடும்ப சூழ்நிலை காரணமாக உங்களுடைய கணவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு வேறு யாராவது ஒரு 3வது நபர் காரணமாக இருக்கலாம். அதனால் இந்த வாரம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் வருவாங்க. அந்த நபர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் வெளியில் தொடர்பு, அதாவது வெளி உறவினர்களையோ நண்பர்களையோ வீட்டிற்கு கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி பெண்கள் உங்களுடைய தொழிலில் இந்த காலகட்டத்தில் விற்பனை அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இந்த வாரம் எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் பெண்கள் யாரெல்லாம் இந்த மாதிரியான டெய்லரிங் ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒரு தொழில்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பிரச்சனையின் மூலமாக தேவையில்லாத ஒரு
துன்பங்கள் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாரமாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த ஒத்தி போடுங்க. தள்ளி வைக்கும்போது சில விஷயங்கள் நன்மையில் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த டேரட் ரீடிங் மூலமாக இன்றைக்கி நம்ம ராசியினுடைய பலன்களை பார்த்தோம். இந்த டேரட் ரீடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள், ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பலன்களை நம்ம இம்மிடியேட்டாக இப்போ நம்ம ஜாதகப்படி பார்த்தோம்னா அது எந்த வருடம் வரைக்கும் இருக்கும், இல்லை அது தீருமா தீராதா அப்படின்ற மாதிரியாக தசாபுத்தி பலன்களை வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த டேரட் ரீடிங் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எப்போ தீர போகுது, இதனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா இருக்குமா, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எந்த அளவில் கடந்து வந்திருக்கிறீங்கன்றதை இம்மிடியேட்டாக பார்க்குறதுக்கு உண்டான ஒரு பலன்கள் தான் இந்த டேரட் ரீடிங்கோட பலன்கள். இந்த டேரட் ரீடிங் பார்க்கறதுனால நம்மளுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். யாராவது டேரட் ரீடிங் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.